அனைவருக்கும் கிஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிறது ப்ராஃபிட் லாஸ் 2 சம் பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? ஒரு வியாபாரி ஒரு பொருளை வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 150. சரிங்களா? பின் பின் என்ன பண்ணியிருக்காரு? வாங்கிய விலையை வந்து 12% செலவு பண்ணியிருக்காராம். செலவு செய்து புதுப்பிச்சிருக்காராம். சரிங்க? புதுப்பிச்சிருக்கனாலே அதை நம்ம ஒரு ப்ராஃபிட் மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? ப்ராஃபிட்னா நான் என்ன சொல்றேன்னா, ப்ராஃபிட் மாதிரினா 100 கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டா என்ன வரும்? 112 கிடைக்குமா? நம்ம சிங்கிள் ஈக்குவேஷன் எதாவது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? 112. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு? புதுப்பிச்சது அமௌண்ட் வந்துட்டு அவர் 10% லாபத்துக்கு விற்கிறாராம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 110 வச்சுக்கணும். 10% லாபம்னா 110 வைக்கணும். சால்வ் பண்ண ஆன்சர். சரிங்களா? சிங்கிள் ஈக்குவேஷன் கொண்டு வரது அப்படி பண்ணியிருக்கேன் நான். 0 கேன்சல் பண்ணுங்க, 0 ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டு 5 அடிங்க, இது 3ன்னு வருமா? இது கேன்சல் பண்ணால் 20ன்னு வரும். திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணுங்க, 10ன்னு வரும். மேலே 112 கேன்சல் பண்ணால் 56ன்னு வரும். சரி, ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? 3 × 56 × 11 இது 10ன்னு இருக்கும். சரிங்களா? இது சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. சரிங்களா? இதுதான் ஆன்சராக சால்வ் பண்ணுங்க. அடுத்த 2வது சம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வளவன் என்பவன் ஒரு மிதிவண்டியை எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 1400. திரும்ப அந்த வாங்கிய அந்த மிதிவண்டி என்ன பண்ணியிருக்காரு? 15% நஷ்டத்தை எடுத்திருக்காரு. 15%னா அது ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். 85 எடுத்துக்கணும். அப்போ 2 கேன்சல் பண்ணுங்க. 14 × 85 மல்டிகேஷன் பண்ணுங்க. உங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து 119 0ன்னு கிடைக்கும். என்ன தேவையோ அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து எதுனா மட்டும் போதும், உங்க ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரொம்ப நீங்கள் சிம்பிளை பண்ணாதீங்க. சிம்பிளை பண்ணாக்க புள்ளியில் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இதே போல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையும் அடுத்த மேசமாக பார்ப்போம். தேங்க்யூ.